Unit exercise 4 fourth sum. In the figure, ABC is a triangle in which AB equal to AC. Points D and E are the points on the sides AB and AC such that AD equal to AE. Show that the points BC, ED lie on the same circle. Yeah. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சேம் சர்க்கிள் அப்படிங்கும்போது சைக்ளிக் குவாட்ரேட்டர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ குவாட்ரிலேட்டர் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சைடு பேரலாக இருக்கும், இன்னொரு பக்கம் அன்பேரலாக இருக்கும் இல்லையா. ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்லேயும் ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 180 வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இதையும் ஆட் பண்ணால் 180 வரும். மொத்தம் 360. ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வரும். அதுதான் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரோட ஸ்பெஷல். ஓகேவா? இப்போ இப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், டிஇபிசி சைக்ளிக் குவாட்ரிலேட் தானே. இங்கே பாருங்கள், இது ஒரு பக்கம் அன்பேரலாக இருக்குது, இன்னொரு பக்கம் பேரலாக இருக்குது இல்லையா. நம்ம அதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி given AB equal to AC. ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னும் போது ஒரு ட்ரையாங்கிளை நானே வரையணும்னு வச்சுக்கோங்க. ஏபி இது ஏ, இது பி, இது சி. சரியா? இந்த 2 சென்டிமீட்டரும் இது 1 சென்டிமீட்டரும் வரைஞ்சனா இது ஆங்கிள் நல்லா இருக்குமா? ஆங்கிள் வேறு வேறு மாறும் இல்லையா. அப்போது இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆங்கிள் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அதே கண்டிஷன் தான் இதுவும். ஏடி கிவன் ஏடி ஈக்குவல் டு ஏஇன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆங்கிள் டியும் ஆங்கிள் இயும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஆங்கிள் டியும் ஆங்கிள் இயும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த 2 கண்டிஷனே போதுமானது. இது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? அப்போது டிஇ பேரலல் டு பிசி. இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை குவாட்ரிலேட்டர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுதான் மேட்ரு. இப்போது இங்கே பாருங்கள், இதை ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணிங்க. ஏஇசி இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது 2 ஆங்கிள் லீனியர் பேர் இல்லையா. 2 ஆங்கிளாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. அப்போ அது எப்படி எழுதுவோம்? ஏஇசி ஏஇடி ஆங்கிள் ஏஇடி ப்ளஸ் டிஇசி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 180 டிகிரி இல்லையா. ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்படியே பாருங்கள், டிஇசி ப்ளஸ் டிபிசி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன் இப்படி 180 டிகிரி சொல்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டும் பேரலாக இருக்கிறதுனால நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இல்லையா. ரெண்டும் பேரலல் தான் கன்ஃபார்ம். இது ரெண்டும் கன்ஃபார்மாக அன்பேரலல் தான் இல்லையா. அப்போது இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் தான் இருக்கணும். ஓகேவா? therefore BC ED is cyclic quadrilateral. அவ்வளோதான் சார்.